Hello everyone, welcome to banusameekitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம ரோட் சைடுங்கள்ல கிடைக்கிற தண்ணி சட்னி எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. சுட சுட இட்லியில இந்த சட்னிய போட்டு அப்படியே முக்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியா இருக்கும். நான் இங்க வந்து தட்டை இட்லி செஞ்சிருக்கேங்க. இந்த ரெசிபி நாளைக்கு நம்ம சேனல்ல வந்துரும். இந்த இட்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும். நாளைக்கு இந்த ரெசிபி நம்ம சேனல்ல வந்துரும். மறக்காம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அடுப்பு தீய மிதமான சூட்டில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு இதை பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து செவந்து வரணுங்க. அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம். சப்போஸ் வேர்க்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் வேர்க்கடலை வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும் சட்னிக்கு. பாருங்க நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க, ஆறட்டும். இப்போ அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடான பிறகு காரத்துக்கு 3ல இருந்து 4 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்குனாலே போதுங்க. மிதமான சூட்ல 1 நிமிஷம் வதக்குங்க, அதுவே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து அப்படியே கொஞ்சமா வெடிக்க ஸ்டார்ட் ஆகுங்க. அதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ கடைசியா இதுல சின்ன துண்டு அளவுக்கு புளிய சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி வேண்டாங்க. ஒரு கொட்டை அளவுக்கு புளிய சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு இதையும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நாம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருந்த பச்சை மிளகாய், புளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நாம இதுல துருவுன தேங்காவை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 மூடி அளவுக்கு சேர்த்தா கூட போதும். நான் இங்க துருவுன தேங்காய் 1 கப்பு சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க. நீங்க புதினா கூட கொஞ்சம் சேர்க்கலாங்க, டேஸ்டாவே இருக்கும். தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு இதை நம்ம மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி கொஞ்சமா ஊத்தி இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா மைய அரைச்சி நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு பொரியாம நீங்க உளுத்தம் பருப்பு சேர்க்காதீங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ இதுல கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம சட்னியில சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க. நம்ம ரோட்டு கடைகள்ல, ஹோட்டல்ல கிடைக்கிற தண்ணி சட்னி மாதிரி இது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். எனக்கு இந்த திக்னஸ் கரெக்டா இருந்தது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க 1 கப் அளவுக்கு தண்ணியே இதுல நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா தண்ணியாவே இருக்கும். எனக்கு இந்த திக்னஸ் கரெக்டா இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த தட்டு இட்லிக்கான ரெசிபி நாளைக்கு நம்ம சேனல்ல வந்துருங்க. அதையும் மறக்காம பாருங்க. இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் இது சூப்பராவே வரும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.